வணக்கம் தோழர்களே. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய தொட்டில ஒரு செடி இருக்கு. அந்த செடிக்கு இதுக்கு பேர் அகாலிஃபான்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் காப்பர் லீஃப் அல்லது ஜேக்கப் கோட்டு. இந்த அலங்கார செடி இலையின் அழகுக்காக வளர்ப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த இலையில ஒரு 5-6 கலர் கலந்துருக்கும். கிரீன் கலர், பர்பிள் கலர், அப்புறம் இந்த காப்பர் கலர் இருக்கும். இந்த செடியின் தொட்டில பாத்தீங்கன்னா இயற்கையிலே 2 விதமான செடி வளர்ந்துருக்கு. ஒண்ணு நீங்க பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கீரை செடி. அந்த கீரை செடி வளர்ந்து கிட்டத்தட்ட பூக்கோன்னு தொடங்கிடுச்சு. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய செடி அடீனியம்னு சொல்லுவாங்க. இது என் தோட்டத்தில் இருக்க விதை விழுந்து இயற்கையிலே இந்த அடீனியம் முளைச்சிருக்கு. இது ஆங்கிலத்துல டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு லைஃப் தொட்டில பேலன்ஸ் ஆகுது இது ஒரு எடுத்துக்காட்டு. மனுஷன் தான் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான். ஆனா இயற்கையில வரக்கூடிய செடிகளை பாருங்க. நம்ம தொட்டில ஒரு பூஞ்செட்டி வந்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செடிகள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஒன்றாக வாழணும்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு.